பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 46. கடந்த சில நாட்களுக்கு முன் படப்பிடிப்பில் திடீரென மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் சென்னை தரமணி எம்ஜிஆர் சாலையில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை சேர்ந்த ரோபோ சங்கர் சின்னத்திரை நிகழ்ச்சியில் மிமிக்ரி கலைஞராக பிரபலமானார். 1997ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான தர்ம சக்கரம் படத்தில் துணை நடிகராக ரோபோ சங்கர் அறிமுகமானார். 2007ஆம் ஆண்டு ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தீபாவளி திரைப்படம் மூலமாக ரோபோ சங்கர் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தார். தொடர்ந்து பல்வேறு முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நலம் தேறி மீண்டும் படங்களில் நடித்து வந்தார். கல்லீரல், சிறுநீரகம் பாதிப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலிற்கு கமல்ஹாசன், பார்த்திபன் உள்ளிட்ட திரையுலகினர் இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.